வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய திதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய திதி அன்னைக்கு எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷப ராசி. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சம் அடைகிறார், ரிஷபத்தில் தான் குருவும் இப்போ பொசிஷன் ஆயிருக்கு. அப்போ குரு சந்திரன் ரிஷபத்தில் தான் இருக்குது. அங்கு தான் அக்ஷய திதியாகவும் இந்த மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அப்போது ரிஷபத்துக்கு என்ன செஞ்சால் இந்த லக்கு ஆக்டிவேட் ஆகும், என்ன பண்ணலாம், என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு தோணும். இப்படி நல்லா புரிஞ்சுங்க. சந்திரன் குரு காம்பினேஷனில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு அந்த நாள், அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வாலெட் நீங்கள் வாங்கலாம். அது ஒரு ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், வாலெட்டாக இருக்கலாம், மென் ஆர் விமன், சின்னதாக வாங்கிக்கிங்க. அதில் க்ரீன் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு வெல்த் வேணும், மணி வேணும், லக் வேணும்னா க்ரீன். அந்த க்ரீனில் எனி க்ரீன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல லைட்டாக இருந்தால் நல்லது. ரொம்ப டார்க்காக அந்த டீப் ஃபாரஸ்ட் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, அடர்ந்த பச்சை அப்படியே கருப்பு மாதிரி தெரியும், அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துங்க. ஓரளவுக்கு ஒரு மீடியமான க்ரீன் இல்லை லைட் க்ரீன் தான் ஓகே, மீடியமான க்ரீன் ஓகே. அந்த க்ரீன் வாலெட்டில் ஒயிட் எங்கேயாவது ஒரு லைன் ஆர் உள்ள ஒயிட்டில் இருக்குது, அப்படியே ஒரு மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னா சூப்பர் க்ரீன் அண்ட் ஒயிட் காம்போ இந்த முறை உங்களுக்கு. ஸோ என்னென்னா, இந்த அக்ஷய திதி அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாலெட்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்னும் எண்ணிலையும் கொடுக்குறேன். அதில் என்ன பண்ணலான்னா, எப்போவுமே ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய தன்மை என்னென்னா சில்வர். ஒரு ஸ்மால் சில்வர் காயின் மினிமம் ரொம்ப தின்னாக வாங்கிக்கலாம். ஒரு சின்ன ருப்பி, லைக் 5 ரூபி ஆர் 1 ரூபி அவைலபிளாக இருந்தால் பாருங்கள், இல்லை 5 ரூபி. அதில் இந்த சில்வர் காயினை வச்சு ஃபோல்ட் பண்ணி அந்த வாலெட்டில் வச்சுருங்க. ஸ்டார்ட் வித் த டே, அந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க. ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நல்லா விஷ் பண்ணுங்கள், நல்லா டீப்பாக விஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ மணி வேணும், என்ன ஃப்யூச்சர் இருக்கணும், எப்படி லக் வேணும், எப்படி அடிக்கணும், எல்லாமே விஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்டிகுலர் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ரிஷபமாக இருக்கிறதுனால ரிஷப வீடு உணவு சம்மந்தப்பட்ட வீடு. ரிஷபம் சுக்கிரனுடைய இனிப்பு சம்மந்தப்பட்டது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் நீங்கள், அதாவது இப்போ மில்க் ஸ்வீட்ஸ்னு சொல்கிறோம், இப்போ பால்கோவான்னு எடுத்து மில்க் ஸ்வீட்ஸ், அதை ஒரு பிரசாதமாகவோ இல்லை எப்படி வேணால் ஒரு பீப்புள் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், கொடுங்க, தானமாக கொடுங்க. அந்த ஸ்வீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் டேயில் இந்த வாலெட் மணிக்கே அதிபதி சுக்கிரன் தான், வெல்த்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான், இல்லை வெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு யாராவது, இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடையவங்களுக்கு வேறு யாராவது வாங்கி கொடுத்தாலும் லக்கு, நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுத்தாலும் லக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணுங்கள். மேபி உங்கள் பார்ட்னர்ஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணலாம். லக் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் அவங்கவுங்க பணத்தில் வாங்கி மீன்ஸ் கிஃப்டை ஷேர் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ராசியும் கொடுக்குறேன். சுக்கிரனுக்கு இப்படி தான் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு அம்பாள் டெம்பிள் இல்லை ஒரு லக்ஷ்மி டெம்பிள் போங்க. ஏன்னா அந்த வாலெட் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு மீன்ஸ் அதை நல்லா பாசிட்டிவாக விஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அக்ஷய திதி அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறீங்களோ அது வளர்ந்து 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 மேலே 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 வளரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணுமா, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் 2 நாள் உச்சமாக இருக்கும், இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ரெண்டாவது விஷயம்,
மூணாவது, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா, இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவும் இல்லை வந்து அட்வர்ஸாகவும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை, முழுமையான ஈடுபாடு இல்லை, விட்டுடுங்க. இதான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோட கலந்து தான், ஒரு பொருளை உங்கள் உணர்வோட கலக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா, நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலை வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும், அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.